பாசிட்டிவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம உடலில் இருக்கிற 72,000 நாடிகளையும் சுத்தப்படுத்துறதுக்கும் நம்மளோட சுவாசிக்கும் திறனை மேலும் அதிகப்படுத்துறதுக்கும் உடலில் நிறைய பிராணசக்தி செய்கிறதுக்கும் நாம் தினசரி பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான சுவாச பயிற்சி முறை. இதுக்கு நாடி சோதனா பயிற்சி அப்படின்னு பெயர். இதை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறது மூலமாக நம்மளோட எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். நம்மளோட மனம் அமைதியடையும், நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும், உடல் பரிசுத்தம் அடையும், சுவாசிக்கும் திறன் அதிகரிக்கும், நல்லா பசி எடுக்கும், நிம்மதியான உறக்கம் வரும். இந்த மாதிரி பலவிதமான பலன்கள் இந்த நாடி சோதனா பயிற்சி மூலமாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நாம் சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை உள்வாங்கி கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுறோம். இந்த ப்ராசஸில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, அனைத்து விதமான வாயுக்களுமே நம்மளோட 2 நாசி துவாரங்கள் மூலமாக உள்ளே போய் பலவிதமான ஃபில்டர் வடிகட்டப்பட்டு அதுக்கப்புறம் நுரையீரலால் தேவையான காற்று ஆக்சிஜன் மட்டும் கன்சியூம் பண்ணப்பட்டுட்டு மற்ற கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே டோட்டலாக வெளிவருது. கரி அமில வாயு உடல்லேருந்து வெளிவந்துடுது. இந்த ப்ராசஸை நாம் இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கி தரப்போகிறோம். நம்மளோட உயிர் வாழ்கிறதுக்கே அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த சுவாசத்தை இந்த பயிற்சி செய்யும்போது நாம் ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும். இதை எப்படி பயிற்சி செய்யணும்? ஒரு திறந்த வெளி எடுத்துக்கோங்க. பெஸ்ட்டான டைம், மிக சிறந்த நேரம் எது அப்படின்னா அதிகாலை நேரம். ஏன்னா அந்த நேரத்தில் பிராணசக்தி நிறைய அதிகமாக இருக்கும். கடற்கரை, வீட்டு மொட்டை மாடி, நல்ல மரங்கள் சூழ்ந்த இடம், இந்த மாதிரியான இடங்களில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடங்களில் அதனால் நிமிர்ந்து அமர்ந்துட்டு ஒரு விரிப்பு விரித்து நிமிர்ந்து அமர்ந்துட்டு நம்மளோட இடது கையில் இந்த மாதிரி ஞான முத்திரை, இடது கையில் கட்டை விரலோட நுனியை ஆட்காட்டி விரலோட நுனியால் இந்த மாதிரி தொட்டுக்கணும். இந்த முட்டி மேலே வச்சுக்கணும். வலது கையில் நம்மளோட ஆட்காட்டி விரல், நடு விரல், இதுக்கு பேர் விஷ்ணு முத்திரை அப்படின்னு பேர். வலது கையில் ஆட்காட்டி விரல் மற்றும் நடுவிரல் இந்த ரெண்டையும் மடிச்சுட்டு இந்த கையை உடலுக்கு நல்லா பக்கவாட்டில் வச்சுக்கணும். முதுகை நல்லா நேராக வச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக தளர்வாகவே கழுத்தை வச்சுக்கலாம். நம்மளோட வலது நாஸ்ட்ரில இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இடது பக்கம் மூச்சு வாங்கி மெதுவாக வலது பக்கமாக விடணும். அதே மாதிரி வலது பக்கம் மூச்சு வாங்கி இடது பக்கம் விடணும். இடது பக்கம் மூச்சு வாங்கி வலது பக்கம் விடுறோம். வலது பக்கம் மூச்சு வாங்கி இடது பக்கம் விடுறோம். இந்த சுழற்சி முறையை ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள் வீதம் பயிற்சி செய்யுங்க. ஆரம்ப கட்டத்தில் நாட்கள் செல்ல செல்ல இதில் பலவிதமான படிநிலைகள் இருக்குது. நாம் ஒன்றன் ஒன்றா இதுக்கப்புறம் வர்ற எபிசோடில் பார்க்கலாம். ஆரம்பத்தில் இதை தொடங்கி நாம் இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் செஞ்சு நம்மளோட நுரையீரலோட சுவாசிக்கும் திறனை அதிகப்படுத்த முடியும். அந்த நாள் முழுவதுமே நாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்போம். சரியான நேரத்தில் பசிக்கும், நிம்மதியான உறக்கம் வரும். வீட்டில் வயதானவங்களாக இருந்தாங்க அப்படின்னா இதை நிச்சயமாக பண்ண சொல்லுங்கள். ரொம்ப சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். இன்னும் பலவிதமான பலன்கள் இந்த சுவாச பயிற்சி முறை செய்கிறது மூலமாக நமக்கு கிடைக்கும். ஒண்டர்ஃபுல் நாடி சோதனா பயிற்சி செய்கிறது மூலம் நம்ம கெயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாம் நாடி சோதனா இது எப்படி பயிற்சி செய்கிறது, இதனால் கிடைக்கிற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விதமான டீட்டெயில்ஸையுமே பார்த்தோம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.